வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நீடித்த நிலையான வளர்ச்சியை உறுதி செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் எழுச்சிமிகு கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். சட்டக்கல்வியை மாநில மொழிகளில் கற்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோருக்கு எதிராக கடுமையான தண்டனை விதிக்க வகை செய்யும் புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வருவதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 153 ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிலையான நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் 29,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பிரதமர் உரையாற்றினார். தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மகாராஷ்டிராவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் பணியில் மகாராஷ்டிராவுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் அவர் கூறினார். அம்மாநிலத்தில் வலுவான வேளாண்மை மற்றும் தொழில்துறை வளர்ச்சி பெற்றிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் முக்கிய நிதி மையமாகவும் அம்மாநிலம் திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான கட்டமைப்பு மகாராஷ்டிராவில் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் எழுச்சிமிகு கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய திரு அமித்ஷா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்களில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர், எல்லைப்புற கிராமங்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதி செய்து தரப்பட வேண்டும் என்றும் கூறினார். எல்லைப் பகுதிகளில் பணியில் உள்ள மத்திய ஆயுதப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் உள்ளூர் விவசாயிகளின் வேளாண் உற்பத்தி பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்களை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எழுச்சிமிகு கிராமங்கள் திட்டத்தின் கீழ் 136 எல்லைப்புற கிராமங்கள் தெரிவு செய்யப்பட்டு வானிலை மாற்றங்களை தாங்கவல்ல 113 சாலை திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்த இருப்பதாகவும் இதற்காக 2,420 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எல்லைப்புற கிராம மக்களின் வசதிக்காக அஞ்சலக பண பரிவர்த்தனை வங்கிகளை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குணமடைந்து இன்று வீடு திரும்பியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை அவரது உடல்நலன் குன்றியதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் மீன்வளம் சார்ந்த தொழில்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். இன்று தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாதசுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் அளித்த கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றுக்கொண்டார். இலங்கை வசமுள்ள மீன்பிடி படகுகளை மீட்கவும் தற்போது சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஷெட்யூல் வகுப்பு மக்களுக்கு எதிரான வன்கொடுமையை தடுக்க தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு தவறிவிட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணத்தில் உயிரிழந்தவர்களில் பாதிக்கு மேற்பட்டோர் ஷெட்யூல் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவம் தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்கெட்டிருப்பதை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஷெட்யூல் வகுப்பினருக்கான அங்கீகாரமும் உரிமைகளும் தொடர்ந்து மறுக்கப்படுவதாக கூறி சில சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் ஊடகங்களில் வந்த செய்திகளையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வருவதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோருக்கான தண்டனைகள் 2 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனையாக விதிக்க புதிய சட்டம் வகை செய்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றங்களில் ஈடுபடுவோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கும் புதிய சட்டம் வகை செய்கிறது. கள்ளச்சாராயம் தொடர்பான குற்றங்களில் கைது செய்யப்படுவோர் எளிதில் பிணையில் வெளிவர முடியாதவாறு சட்டப்பிரிவு கடுமையாக்கப்பட்டுள்ளது. சட்டக்கல்வியை மாநில மொழிகளில் கற்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் வலியுறுத்தியுள்ளார். லக்னோவில் உள்ள டாக்டர் ராம் மனோகர் லோகியா தேசிய சட்ட பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டத்தின் சாராம்சங்களை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்கள் நாட்டின் சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை சட்டக்கல்வியில் உள்ள குறைபாடாகவே தாம் கருதுவதாக அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் வெளியாகும் தீர்ப்புகளை மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக மாநில மொழிகளில் மொழிபெயர்த்து தருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதையும் திரு சந்திரசூட் சுட்டிக்காட்டினார். பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சிறந்த நிர்வாகம் இருந்தால்தான் சிறந்த ஆட்சி அமையும் என்று கூறினார். நாட்டில் தற்போது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 7 மாநிலங்களில் உள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது. இதுவரை முடிவுகள் வெளியான 12 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் 4 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 3 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஜலந்தர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் 2 இடங்களிலும் பிஜேபி ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. பீகார் மாநிலத்தில் ரூபாலி சட்டப்பேரவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா வெற்றி பெற்றுள்ளார். அவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணியை விட 67,169 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா பெற்ற வாக்குகள் 1,23,195. பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணி பெற்ற வாக்குகள் 56,026. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா 10,130 வாக்குகள் பெற்றுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி முதல் திண்டுக்கல் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. ஹராரியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்தது. உலக லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இந்த போட்டி இரவு மணி 9:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நீடித்த நிலையான வளர்ச்சியை உறுதி செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் எழுச்சிமிகு கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். சட்டக்கல்வியை மாநில மொழிகளை கற்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோருக்கு எதிராக கடுமையான தண்டனை விதிக்க வகை செய்யும் புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வருவதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.